அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இந்திய ராசி பலன் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஜனவரி 24, 2026 தை மாதம் 10ஆம் நாள், ஒரு சக்தி வாய்ந்த சனிக்கிழமை. நேற்றைய வீடியோவில் கமெண்ட் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதால சனீஸ்வர பகவானின் அருளும் மகாவிஷ்ணுவின் ஆசியும் யாருக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது, எந்த ராசிக்காரங்க இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், வாங்க விரிவாக பார்க்கலாம். முதலில் பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்களை குறித்து பார்ப்போம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்திடுங்க. திதி இன்றைக்கு சஷ்டி விரத நாள், முருகப்பெருமானை வழிபட உகந்த நாள். நட்சத்திரம் உத்திரட்டாதி மாலை 4:30 மணி வரை, பின் ரேவதி. சந்திராஷ்டமம் இன்று சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால் மௌனம் காப்பது இன்னைக்கு உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களை குறித்து பார்ப்போம். முதலில் மேஷம். இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். சனிக்கிழமைங்கிறதால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கைகூடும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும். ரிஷிபம் குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மிதுனம் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் எடுக்க போகிற ஒரு முக்கியமான முடிவு உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற போகுது. கடகம் பணவரவு திருப்தியாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். ஆனால் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து இறங்குங்க. சிம்மராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தொடக்கம். மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்குவாங்க. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் சந்திராஷ்டமம். முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். அமைதியாக இருக்கிற இது மூலமாக இன்றைக்கி வர்ற பல சங்கடங்களை நீங்கள் தவிர்க்கலாம். துலாம் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் ஈட்டுவீங்க. புதுசாக வீடு கட்டவோ அல்லது சொத்து வாங்கவோ திட்டமிடுவீங்க. அப்பாவோட உடல் நலம் சீராகும். விருச்சிகம் தைரியமாக செயல்படுவீங்க. உங்கள் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீங்க. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தனுசு மன உளைச்சல் நீங்கி தெளிவு பிறக்கும். பிள்ளைகளோட உயர்கல்வி சம்பந்தமாக நல்ல செய்தி வரும். குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நிம்மதியை தரும். மகரம் 7.5 சனியில் தாக்கம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு பல வழிகளில் உதவி தேடி வரும். பழைய கடன்கள் குறையும். திடீர் யோகம் உண்டாகும். கும்பம் உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு சாதகமான பதில் வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன மனஸ்தாபங்கள் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். மீனம் இன்னைக்கு ராசிக்கு சந்திரன் வர்றதால உற்சாகமாக இருப்பீங்க. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அடுத்ததாக இன்றைக்கான பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு சனிக்கிழமை என்பதால் எள் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. முடிஞ்சா காகத்துக்கு இன்னைக்கு தயிர் சாதம் வைங்க. உங்கள் கர்ம வினைகள் நீங்கி நன்மைகள் பெருகும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் உங்கள் ராசிக்கு என்ன காத்திருக்குதுன்னு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை காலை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.